certain eventக்கு probability என்ன? 1. Probability of impossible event is 0. Probability of an event. நார்மலா ஒரு ஈவென்ட்டோட ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும்னா 0 less than or equal to probability less than or equal to 1. 0-ஆ இருக்கலாம், 1-ஆ இருக்கலாம், அல்லது ரெண்டுக்கும் இடையில இருக்கலாம். P of A அப்படிங்கிறது probability of an event A. பட் ஏங்கிற ஈவெண்ட் நடக்கல அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி P of A bar. ஒரு ஈவெண்ட் நடக்கிறத நம்ம A அப்படின்னு எடுத்துட்டோம்னா P of A அது வந்து ஒரு நம்பர் வரும், 0 வரலாம் ஆர் 1 வரலாம், இல்லை இடைப்பட்ட நம்பர்ஸ் எதுனாலும் வரலாம். நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி P of A அப்படின்னு வச்சுட்டோம்னா அதே ஈவெண்ட் நடக்காம இருக்கிறதுக்கு நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி P of A bar. ஃபார் எக்ஸாம்பிள் P of A வந்து 0.3 அப்படின்னா P of A bar வந்து 0.7 வரும். P of A plus P of A bar is equal to 1. P of A மட்டும் வேணும் அப்படின்னா 1 minus P of A bar. P of A bar வேணும் அப்படின்னா 1 minus P of A. ஓகே, காயினுக்கு ரெண்டு சைடு இருக்கும், ஹெட் டெயில். சாம்பிள் ஸ்பேஸ் எஸ். ஒரு காயின் டாஸ் பண்றோம் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் என்ன இருக்கும்னா head comma tail for one coin. For two coins sample space என்ன வரும்? HT TH HH TT. first head second tail, first tail second head, இல்லைன்னா ரெண்டுமே ஹெட் இல்லை ரெண்டுமே டெயில். ரெண்டுமே ஹெட்டாக இருக்கலாம், ரெண்டுமே டெய்லாக இருக்கலாம், ஒரு ஹெட் ஒரு டெயில் அப்படி வரலாம். சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் 3 காயின்ஸ் HHH HHT HTH. 3H வந்து ஹெட் மட்டும் தான் இருக்கு, 3 காயின்ஸ்லயுமே ஹெட் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. HHTனா தேர்ட் காயின்ல மட்டும் டெயில், ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெட் ஹெட் இருக்கு. செகண்ட் காயின்ல மட்டும் டெயில், ஃபர்ஸ்ட் காயின்ல மட்டும் டெயில். அடுத்து வந்து ரெண்டு டெயில் வர மாதிரி பார்க்கணும், HTT THT TTH. அடுத்தது மூணுமே டெயில். NFSங்கிறது 2 power 3 8. 3 காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது சாம்பிள் ஸ்பேஸ்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 8. ஃபார்முலா வந்து ஃபேஸ் பவர் n. ஃபேஸ்ங்கிறது எத்தனை ஃபேஸ் இருக்கும், காயினுக்கு 2 ஃபேஸ் இருக்கும், ஸோ ஒரு ஃபேஸ் பவர்ல வந்து n எத்தனை காயின்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்றது. எத்தனை காயின்ஸ்னு எழுதிக்கலாம், அல்லது எத்தனை தடவை டாஸ் பண்றோன்றதையும் எடுத்துக்கலாம். என்கிறது நம்பர் ஆஃப் காயின்ஸ், அப்படி இல்லைன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் காயின்ஸ் டாஸ்டு. ஒரு காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை 3 டைம்ஸ் டாஸ் பண்ணாலும் இதே சாம்பிள் ஸ்பேஸ் இதே மாதிரி தான். 3 காயினை ஒரு தடவை டாஸ் பண்றதும் ஒரு காயினை 3 டைம்ஸ் டாஸ் பண்றதும் சேம். ஒரு ஹெட் வந்து இதுல 1 இருக்கும், ஒரு டெயில் வர மாதிரி 1 இருக்கும், சாரி 2 டெயில் அண்ட் ஒரு ஹெட். அந்த மாதிரி எத்தனை இருக்கும்னா
3. 2 ஹெட், 1 டெயில் வர மாதிரி எத்தனை இருக்கும்னா 3. 1 1 3 3. டோட்டலா 8 இருக்கிறேன். 3 காயின்ஸா இருந்தது அப்படின்னா NF 8 இருக்கும். அதாவது அதுல 8 எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? எஸ்ங்கிற செட்ல 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. அதனால NFS NFS means number of elements in S. So அதுல 2 power 3 is equal to 8. So இதே மாதிரி எத்தனை காயின்ஸ் கொடுத்தாலும் நம்ம சொல்லலாம். 10 காயின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் எழுதி பார்க்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஒரு காயினுக்கு ஸ்பேஸ் 2 இருக்கும். 10 காயின்ஸ் அப்படிங்கும்போது 2 power 10. 2 power 10ங்கிறது 1024. 2 power 5 32. ஸோ இந்த மாதிரி 3 காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது எத்தனை இருக்கும்னா ஒரு ஹெட் இருக்கும். ஹெட் மட்டும் வர மாதிரி ஒரு பாசிபிலிட்டி, டெயில் மட்டும் வர மாதிரி ஒரு பாசிபிலிட்டி, 2 டெயில் ஒரு ஹெட் வர மாதிரி 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு டெயில் 2 ஹெட் வர மாதிரி 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு காயின் 2 காயின்ஸ் தான் நீங்க பார்த்து சொல்லிடலாம். 3 காயின்ஸ்க்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காயினை 3 டைம்ஸ் டாஸ் பண்றதும் 3 காயின்ஸை ஒரு தடவை டாஸ் பண்றதும் சேம். மெஷர்மெண்ட் ஆஃப் செர்டினிட்டி நடக்கிறதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு, அந்த மெஷர்மெண்ட் தான், அந்த அளவீடு தான் ப்ராபபிலிட்டி. P of E ங்கிறது ஒரு ஈவெண்ட். ஸோ P of E டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், நியூமரேட்டர்ல நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். அப்புறம் செர்டைன் ஈவெண்ட்டுக்கு இன்னொரு நேம் என்ன? ஷுவர் ஈவெண்ட். டை. ஒரு டைனா டை, மோர் தென் ஒன்னா டைஸ் சொல்லணும். டைஸ்க்கு நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் என்ன இருக்கும்? 6. அது என்னெல்லாம் இருக்கும்? 1 2 3 4 5 6. NFS என்ன சொல்றது? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் எஸ். 6 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால 6. 2 டைஸ். 2 டைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 1,1 1,2 அப்படியே 1,6 வரை போகும். அதுக்கப்புறம் 2,1 2,2 2,6 அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 6,1 6,2 6,3 6,6 வரை போகும். ஸோ டோட்டலா 36 இருக்கும். NFS வந்து 36. இந்த 36 வந்து என்னன்னா 6 ஸ்கொயர். F பவர் n. Fங்கிறது ஃபேஸ், nங்கிறது நம்பர். நம்பர் ஆஃப் டைஸ்னு நினைச்சாலும் சரி, அதாவது ஒரு டை தான் இருக்கு பட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதுவும் எடுத்துக்கலாம். 3 டைஸ் ஒரு தடவை ரோல் பண்றது, ஒரு டை 3 டைம்ஸ் ரோல் பண்றது, எல்லாமே சேம் தான். நம்பர் ஆஃப் டைம்ஸ் what is mean by doublet? 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. இதுதான் டப்லெட். ஸோ டப்லெட்ல NFS என்ன வரும்?
எத்தனை இருக்கு? 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6. டோட்டலா 6 இருக்கு. NF வந்து 6. 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6. அப்புறம் டோட்டல் பார்த்துக்கங்க. மினிமம் டோட்டல் என்ன இருக்கும்? Sum of faces of 2 dice. மினிமம் நம்பர் என்ன வரும்னா 2. மேக்ஸிமம் நம்பர் 12 வரும். 1,1 ஆட் பண்ணா 1 + 1 2. 1, 2 ஆட் பண்ணா 3. அப்புறம் 1, 3 ஆட் பண்ணா 4. இந்த மாதிரி வரும். ஃபைனலா லாஸ்டா அதிகமா இருக்கிறது 6,6. 6,6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 வரும். 6 + 6 = 12. Sum of faces of 2 dices. அல்லது ஒரு டையே 2 டைம்ஸ் ரோல் பண்றோம். அந்த ஃபேஸஸோட சம் வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னாலும் அதே தான். 2ல இருந்து 12 வரை இருக்கும். 2ல இருந்து 12 வரை இருக்கும்னு சொன்னேன்ல. 2ல எத்தனை இருக்கும்? 3ல எத்தனை இருக்கும்? அப் டு 12 வரை எத்தனை இருக்கும்னு சொல்ல முடியுமா? 2 வந்து 1 இருக்கும். 1,1 ஆட் பண்ணா மட்டும் தான் 2 கிடைக்கும். 3 வந்து 2 இருக்கும். 1,2, 2,1. 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ 2 போட்டுக்கிறேன். அப்புறம் 4, 1,3, 3,1, அப்புறம் 2,2. ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 5க்கு 1,4, 4,1, 2,3, 3,2, மொத்தம் 4 இருக்கும். 6க்கு வந்து 5 இருக்கும். 7க்கு வந்து 6 இருக்கும். 8க்கு வந்து மறுபடியும் 5. 9க்கு 4 இருக்கும். 10க்கு 3 இருக்கும். 11க்கு 2 இருக்கும். 12க்கு 1 இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். 1, 2, 3, 4, 5, 6. அகைன் டிசெண்டிங்ல போகணும். 6ல இருந்து அப்படியே 5, 4, 3, 2, 1. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப சம் ஆஃப் ஃபேஸஸ் வந்து 8 வரணும் அப்படின்னு சொன்னா ஆன்சர் என்ன? 5/36. புரியுதா நான் சொல்றது? 2 டைஸ் போடுறோம் அப்படின்னா அதுல ஃபேஸ் 1 to 6 இருக்கும். அதுல ஒரு ஃபேஸ் தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். 2 டைஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஃபேஸஸ் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? மினிமம் 2 கிடைக்கும். மேக்ஸிமம் 12 கிடைக்கும். 2 வர மாதிரி என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா 1,1 மட்டும்தான். 1,1 வந்தா மட்டும்தான் நமக்கு சம் வந்து 2 கிடைக்கும். சம் 3 கிடைக்கணும்னா 2 பாசிபிலிட்டிஸ். 1,2 வந்தாலும் சரிதான். 2,1 வந்தாலும் ஓகே. 1,2 மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டைல 1 இருக்கணும். செகண்ட் டைல 2 இருக்கணும். அதான் 1,2. 2,1னா ஃபர்ஸ்ட் டைல 2, செகண்ட் டைல 1. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டியில கார்ட்ஸ். கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 52 கார்ட்ஸ் இருக்கும். அதுல ரெட், பிளாக் 2 கலர்ஸ் இருக்கும். 26, 26. இதை 2ஆ ஸ்ப்ளிட் பண்றோம். டைமண்ட், கிளவர், ஸ்பேடு எல்லாத்துலயும் 13, 13. ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கும்னா ஏஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 2 to 10 இருக்கும். அப்புறம் ஜாக்கு, கிங், குயின். இதே மாதிரி எல்லா
செட்லயும் இருக்கும். 2 to 10 ஜாக், கிங், குயின். ஏஸ் 2 to 10 ஜாக், கிங், குயின். ஏஸ் 2 to 10 ஜாக், கிங், குயின். ஏஸ் கார்ட்ஸ்னா என்ன? ஜாக், கிங், குயின்.